அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் ஜாவா பேஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இன்டெலிஜ் ஐடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கிளிக் ஆன் நியூ ப்ராஜெக்டில் மேவன் ஆர்க் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஜாவா பேஸ்ட் கான்ஃபிகுரேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம எனி நேம் நம்ம வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் பிக்சர்ஸ்ன்ற லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஜாவா வெர்ஷன் 21. கேட்லாக் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்க் டைப்பில் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் பை டிஃபால்ட்டாக வரதே விட்டுருங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸ் ஃபினிஷ்ட் வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னா சக்ஸஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். அட் திஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் ஜே யூனிட்கான டிபெண்டன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஸ்ப்ரிங்குக்கான டிபெண்டன்சி நம்ம வந்து ஆட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ எஸ்ஆர்சியில் மெயினில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் org.example. ஓகேவா? அதில் ஆப் இருக்குது. இதில் ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த கோட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸை நான் வந்து ஸ்டூடெண்ட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்எம்எல் வச்சு நான் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில், எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் தான் ஒர்க் பண்ணணும், இதில் தான் ஒர்க் பண்ணணும் உங்கள் கம்பெனியில். இல்லை நீங்கள் எக்ஸ்எம்எல் வந்து டஃபராக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மெத்தட் மட்டும் வச்சுக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஷோ sysout in show மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வச்சுக்கிறேன், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் sysout ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டார். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம இந்த ஷோ மெத்தடை கால் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், நம்ம கோர் ஜாவாவில் படித்தப்ப ஸ்டூடெண்ட் எஸ்டி ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட்னு போயிட்டு st.showன்னு போட்டு நம்ம இப்படி ரன் பண்ணால் நமக்கு வந்து இன் ஷோ மெத்தட் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இங்கே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்து காலம். பட் இங்கே பாருங்கள், நம்ம மேனுவலி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ணும்போது சம்திங் உங்களுக்கு ஜேவிஎம்ல உங்களுக்கு ஹீப் மெமரியில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். பட் ஸ்ப்ரிங்கோட அல்டிமேட் கோர் பிரின்சிபலே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், விச் மீன்ஸ் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரிங் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் கிட்ட நம்ம வந்து பேசணும். ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது, ஐஓசி கண்டெய்னர் இல்லை ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னு. அந்த கண்டெய்னரோட ஆப்ஜெக்ட் நமக்கு வேணும். அந்த கண்டெய்னரோட டைப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். ஸோ ஏன் நமக்கு எந்த ஒரு சஜஷனும் வரலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட டிபெண்டன்சி நம்ம இன்னும் ஆடே பண்ணலை. நமக்கு வெறும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஜே யூனிட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதான் நான் சொன்னேன் நம்ம பிளேலிஸ்ட்டு. ஸோ நம்ம டிபெண்டன்சிஸ்லாம் எங்கே போய் நம்ம வந்து எடுப்போம்னு கேட்டிங்கன்னா, மேவன் ரெபாஸ்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, MVN ரெபாஸ்ட்ரின்னு. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட்னு வரும். ஸோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெர்ஷன் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம வல்னரபிலிட்டி இல்லாத வெர்ஷன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசேஜஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 6.2ல் ரெண்டுமே ஃபைன் தான். பட் இருந்தாலும் நான் 6.2.0 அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த pom.xml போட்டுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு புது திங்லாம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி பண்ணணும். ஸோ மேவனை வந்து ரீலோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீலோட் இஸ் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சஜஷன் காட்டுது. இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கண்டெக்ஸ்ட்ன்ற பேக்கேஜில் தான் இது இருக்குது. ஸோ இன்னும் நம்ம பார்க்கணும்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஸ்ப்ரிங்குக்கான எல்லா லைப்ரரியும் வந்துச்சு. ஸ்ப்ரிங் பீன்ஸு, ஸ்ப்ரிங் கோரு, ஏஓபி, ஸோ மைக்ரோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, குட். அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் நம்ம ப்ரீவியஸாக கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் நம்ம வந்து போட்டிருந்தோம். நியூ இதை நம்ம வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்தோம் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்காக. இப்போ நம்ம வந்து எக்ஸ்எம்எல்ல நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜாவா பேஸ்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நியூ அனடேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்.
இதுக்குள்ள தான் நம்ம ஜாவா கிளாஸ், நம்ம ஜாவா பேஸ் கான்ஃபிகரேஷன் தானே ப்ரீவியஸா எக்ஸ்எம்எல் ஃபைல்ல நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல எழுதணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ கிளாஸ் மை கான்ஃபிகரேஷன், ஆஃப்கோர்ஸ் நீங்க எனி நேம் வச்சுக்கலாம். ஓகேவா, இதான் என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸ். இது கான்ஃபிகரேஷன் நான் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு நான் சொல்லணும். ஸோ என்னோட இந்த மை கான்ஃபிகரேஷன்றதை நீ வந்து கான்ஃபிகரேஷன் கிளாஸாக நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கோ. அதில் நான் என்னென்னலாம் எழுதுறேனோ அதுக்கெலாம் நீ எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடு, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ @configuration. ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கேஜில் இருக்கு. நான் வந்து இதை மட்டும் கான்ஃபிக்ன்ற பேக்கேஜில் நான் வந்து போட்டுடுறேன். ஸோ என் ஐடியே எனக்கு பண்ணும் மோர் ஆக்ஷன்ஸ் move to package org.config. ஸோ எனக்கு கான்ஃபிக் உள்ள என்னுடைய மை கான்ஃபிகரேஷன் வந்து கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்குள்ள இதில் அந்த கிளாஸ் நேம் கொடுங்க. எப்படி நம்ம வந்து spring.xmlனு முன்னாடி கொடுத்துருந்தோம் XML ஃபைல் நேம், இப்போ கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஓசி கண்டெய்னர் இங்கே எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு இதுக்குள்ளே நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கனோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு வந்து அந்த கண்டெய்னரில் போட்டுரும். இப்போ நான் அந்த கண்டெய்னரில் இருக்கிறது ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். context.getBean. ஸோ ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணுற ஆப்ஜெக்ட் நம்ம பீன்னு சொல்லுவோம். getBean ஆஃப் student.class. ஓகேவா, ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டை அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஷோ மெத்தடை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கோடை ரன் பண்ணணும்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எரர் தான் வந்திருக்கு. என்ன எரர்னு கேட்டிங்கன்னா, நோ குவாலிஃபையிங் பீன் ஆஃப் டைப் org.example.student அவைலபிள். அதோட மீனிங் என்னன்னா, நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்ன்ற பீன் அவைலபிளாகவே இல்லை. நோ சச் பீன் டெஃபினிஷன் எக்ஸப்ஷன். ஸோ அதான் நமக்கு வந்து வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்ஃபிகரேஷன் கிளாஸ்னு கொடுத்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸ் நம்ம எம்டியாக வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பீன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணும்போது @beat டேக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பீன், இந்த பீன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணால் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்டே எனக்கு கொடுக்கும். பப்ளிக் ஸ்டூடெண்ட்டோட ரிட்டர்ன் டைப். மெத்தட் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம்ப்பா. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், இல்லை கெட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம எப்படி வைப்போம்னா லோவர் கேஸில் வைப்போம். நம்ம கிளாஸ் நேம் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ import org.example.student. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்டூடெண்ட்டே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இங்கே நம்ம நியூ ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு நம்ம இங்கேயே கொடுத்துருக்கலாமே நீங்கள் நினைப்பீங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இங்கே உங்களுக்கு இதை யார் கால் பண்ணுவோம், நீங்கள் காலே பண்ண மாட்டீங்க. பிஹைண்ட் த சீன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் ஆகும். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த இன்ஜெக்ட் பண்ணுற வேலை நம்ம பார்க்கல. ரெண்டாவது என்டையர் மெயின்டெனன்ஸ் இதுதான் பார்க்குது. ஸோ கிரியேஷன்லேருந்து இன்ஜெக்ஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தான் ஹேண்டில் பண்ணுது. ஓகேவா, நம்ம ஒன்ஸ் இப்படி எழுதிட்டோம்னா போதும். ஸோ என்னோட இந்த பீன் என்ன பண்ணும், எனக்கு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டே எனக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா, ஒர்க் ஆகிற ஃப்ளோ நான் சொல்கிறேன். இந்த 11th லைன் வந்தோன்னே என்ன, நியூ அனோடேஷன் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் கான்டெக்ட். அப்ளிகேஷன் கான்டெக்ட் உங்களுடைய ஐஓசி கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு இந்த மை கான்ஃபிகரேஷன் டாட் கிளாஸ் இதுக்குள்ளே வந்து போகும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் @bean என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே கிரியேட் ஆகிடும். நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், context.getBeanல அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்றோம், லிங்க் பண்ணி விட்றோம். ஓகேவா, ஸோ பிஹைண்ட் த சீன் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்டூடெண்ட் st = நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப், இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப்ன்றது தான் சம்திங் உங்களுக்கு இந்த இன்ஜெக்ட் நடக்குது. ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். எஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் வந்துச்சு, ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனால் ஆப்வியஸாக நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். இந்த இன் ஷோ மெத்தட் ஏன் வந்துச்சுன்னா, இந்த ஷோ மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக இருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்எம்எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடின்னு ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ பீன்னு போட்டு ஐடி = அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்டூடெண்ட் 1னா stud1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். அந்த மாதிரி நம்மளால மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பீனுக்கு எப்படி பேர் வைக்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா உங்கள் மெத்தட் நேம் வில் பி யுவர் பீன் நேம். நம்ம இங்கே பீனுக்கு எதுவுமே பேர் வைக்கல. பேர் வைக்கலன்னா உங்கள் மெத்தட் நேம் தான் அதோட பீன் நேம். ஸோ அப்போ எப்படிங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்
அப்படின்னு நான் கொடுத்துரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து we have to type cast. எனக்கு ஆப்ஜெக்ட் டைப் தான் எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணது. நமக்கு தேவை ஸ்டூடெண்ட் டைப், நான் காஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பீன் நேமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு அகைன் பர்ஃபெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டி எடுத்துட்டேன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா? நமக்கு வந்து சேம் எரர் வரும், நோ சச் பீன் எக்ஸெப்ஷன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டூடெண்ட் போல கெட் ஓபிஜே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அந்த மெத்தட் நேமும் பார்த்தீங்கன்னா கெட் ஓபிஜே. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் மெத்தட் நேம் என்ன வேணா வச்சுக்கலான்றதுக்கு தான். நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் வாட் இஃப் இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் ஏதாச்சும் நம்ம நேம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பீன்குள்ள நேம்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. நேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீன் நேம் வச்சுக்கோங்க. சே S1. S1ன்றது தான் இப்போ இந்த பீன் இந்த ஆப்ஜெக்டோட பேரு. ஸோ அப்போ இங்கே ஆப் டாட் ஜாவாவில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த எரர். ஸோ அப்படி ஸ்டூடெண்ட்னு ஒன்று எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? நோ பீன் நேம் ஸ்டூடெண்ட். ஸோ இன்ஸ்டெட் யூ ஹேவ் டு புட் S1. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு வந்து பக்காவாக எனக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டார்னு வந்துருச்சு, இன்ஷோ மெத்தட் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனில் இன்னும் நிறைய கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு திங், நம்ம ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. இப்போ பை டிஃபால்ட்டாக இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து சிங்கிள் டன் தான். அது என்ன ஸ்கோப்னா என்னன்னு நான் வந்து புரிய வைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த நேம்லாம் நான் ஒர்க் பண்ண விரும்பலை. வில் கீப் எவ்ரி திங் வெரி சிம்பிள். @bean form.xml க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் டைப் வச்சே நான் போகிறேன். ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா we are going by டைப். நம்ம டைப் வச்சு போகும்போது எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்டிங் தேவையில்லை. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் அகெயின் இந்த லைனை நான் மறுபடியும் கொடுக்குறேன் கீழே. பட் திஸ் டைம் வித் நியூ ரெஃபரன்ஸ் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 வாட்டி நான் கெட் பீன் பண்ணுறேன். STக்கு ஒன்று அசைன் பண்ணுறேன், ST1க்கு ஒன்று அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை ஆப்ஜெக்ட், ஒரே ஆப்ஜெக்ட் தானா இல்லை 2 ஆப்ஜெக்ட் அசைன் ஆகுதா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓ, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டார் தான் கிடச்சிருக்குது. இட்ஸ் ஆப்வியஸ். உங்களுக்கு இந்த 11th லைன் வரும்போது உங்களுக்கு இங்கே போகும் கான்ஃபிகரேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் கெட் பீன்னு சொல்லும் போது அந்த இது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ மறுபடியும் கிடைக்கும் போதும் அதே சேம் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இங்கே வந்து அசைன் ஆகுது. பட் உங்களுக்கு டிஃபரெண்ட்டாக வேணும், ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், இதுக்கு அதாவது எவ்ரி டைம் நீங்கள் கெட் பீன் சொல்லும் போதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கணும், யூ ஹேவ் டு புட் ஸ்கோப் ஆஸ் ப்ரோட்டோடைப். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டன்னில் தான் இருக்கும். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம ப்ரோட்டோடைப் வச்சுக்கலாம். ப்ரோட்டோடைப்னா 2 ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து கிடச்சாச்சு. ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருமே கிளியரு. இப்போ நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி வந்து செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், ஆட்டோவைடு எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வேறு சில கிளாஸஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் org.example இங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பண்ணதான்ப்பா, நம்மளுடைய பென் கிளாஸ். அதே மாதிரி நம்மளுடைய பென்சில் கிளாஸ், அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு XML நம்ம படிக்கும் போதே கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டர். ஸோ ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, void write. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பென்சில் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர் அப்படின்னா அந்த ஒரு இந்த ரைட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மெத்தட், அந்த மெத்தட்க்கு நம்ம டெஃபினிஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ பப்ளிக் void write இதான் என்னுடைய மெத்தட். இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சவுட் ரைட்டிங் யூசிங் பென்சில். ஓகேவா? இப்போ பென்னுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர் சவுட் ரைட்டிங் யூசிங் பென். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எனக்கு தேவை இந்த பென்னோட ஆப்ஜெக்ட். அண்ட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ல ஒரு பிஃபோர் தட் வில் டூ சம்திங்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா
சில வேரியபிள்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ப்ரைவேட் இன்ட் ரோல் நம்பர் ஒரு நார்மல் வேரியபிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சுக்கிறேன். ப்ரைவேட் ரைட்டர் ஓகேவா. சின்ஸ் இது ப்ரைவேட்டில் இருக்கனால நம்ம இதை ஆக்சஸ் எப்படி பண்ணுவோம், கெட்டர் செட்டர்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர் எனக்கு தேவை, ரெண்டுத்துக்குமே தேவை ஓகேவா. கெட்டர் செட்டர்ஸ் நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் நான் வச்சுக்கிறேன் ஷோ மெத்தட் கூடயே, பப்ளிக் void write exam. ஸோ எக்ஸாம் எழுதுகிற மெத்தட். அப்போனா என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு ரைட்டர் வேணும், ஒரு எழுதுகோள் வேணும். ரைட்டர் ஸோ ரைட்டர் டாட் ரைட் ஓகேவா, பக்கா ஓகே. இப்போ நான் இந்த ஆப் டாட் கான்ஃபிக்ல இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் ஷோ நான் வந்து ரைட் எக்ஸாம் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டாட் ஜாவாங்க. ஸோ இதை நம்ம இங்கேயே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லே. ஸோ அதனால் நம்ம இங்கே ரைட்டர் நமக்கு தேவையில்லை ஓகேவா. ஸோ அங்கேருந்து இந்த ரைட்டர்ன்ற ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து எடுத்துக்கும். ஓகே ஃபைன். ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணலாம், நமக்கு எரர் எதுனா வருதான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடுச்சு, பிகாஸ் நம்ம மை கான்ஃபிகரேஷனில் ஸ்டூடெண்ட் வச்சுருக்கோம். ஏன் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ல உள்ள இது எதுக்குமே வேல்யூ அசைன் பண்ணல. வேல்யூ அசைன் பண்ணலன்னா இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ இது ரெஃபரன்ஸ்ன்றனால இதோட வேல்யூ நல். ஜஸ்ட் டு ஷோ யூ த ப்ரூஃப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடலாம். சவுட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு பிளஸ் st டாட் கெட் ரோல் நம்பர். ஸோ கெட்டர் செட்டர்ஸ் வச்சு நம்ம ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So if I run the code, yeah, indeed நமக்கு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 0 தான் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து அசைன் வந்து பண்ணலை ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென் அண்ட் பென்சில் ரெண்டுத்துக்குமே கூட உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகலை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து வச்சுக்கலாம். சவுட் பென் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா. சிமிலர் திங் நம்ம வந்து பென்சிலுக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம். பப்ளிக் பென்சில் சவுட் பென்சில் கன்ஸ்ட்ரக்டர் ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகணும். ஸோ இப்போ நமக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது நம்ம ரன் பண்ணும்போது பார்த்துடலாம். நமக்கு வெறும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகுது, ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகுது. ஸோ நமக்கு பென் அண்ட் பென்சில் கிரியேட் ஆகணும்னா நம்ம அது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்கோப் தேவையில்லை, நம்ம வெரி சிம்பிளாக நம்ம வந்து வச்சுக்கலாம். @bean பப்ளிக் பென் return new pen, similarly public pencil return new pencil. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம், பெண்ணை இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே நாட் ரிசால்வ் பென், why import மேனுவலாகவே நம்ம பண்ணலாம். org.example.pen ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஆயாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பென்சிலுக்குமே @bean கொடுத்துடலாம். ஓகே குட். இப்போ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எனக்கு வந்து 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கணும். எஸ், ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆயிடுச்சு, பென் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆயிடுச்சு, பென்சில் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆயிடுச்சு. அப்போனா என்கிட்ட பென்னோட ஆப்ஜெக்டும் இருக்கு, பென்சிலோட ஆப்ஜெக்டும் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இங்கே நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் தான் வருது. எனக்கு இங்கே வந்து அசைன் ஆகலை. எனக்கு 2 வேல அசைன் ஆகலாம். ஸோ ரைட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ பென்னும் ரைட்டர் தான், பென்சிலும் ரைட்டர் தான், ரெண்டுத்தோட ஆப்ஜெக்டும் இதுக்கு வந்து வேலிட் தான். ஸோ நான் நியூ பென்னு நீங்கள் அசைன் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான், நியூ பென்சில்னு அசைன் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கான்ஃபிகரேஷனில் பென்சிலுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த பீனை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஃபார் ஷுவர் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் இங்கே எனக்கு வந்து கால் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, இது எனக்கு கால் ஆகும் போதே அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ்க்குலாம் நான் வேல்யூ கொடுத்துட்றேன். ஆட்ரிபியூட்ஸ் அசைன் வேல்யூ டு ஆட்ரிபியூட்ஸ், அசைனிங் வேல்யூ டு ஆட்ரிபியூட்ஸ். எப்படின்னா நம்ம
எப்படியும் எங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, நான் மேலே லைன்லேயே கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் எஸ்டி ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப், நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எஸ்டியை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். வெரி சிம்பிள். ஸோ பிஃபோர் ரிட்டர்னிங் எஸ்டி நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ கொடுக்கணும். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் இது என்னது, ரோல் நம்பர். எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் ஹேவ் ரோல் நம்பர்ல. ஸோ அதுக்கு நம்ம செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். செட் ரோல் நம்பர். என்ன ரோல் நம்பர் வச்சுக்கலாம், எனி ரோல் நம்பர் வச்சுக்கலாம். லெட் மீ கோ பை 33. ஓகேவா? இப்போ எஸ்டி டாட் செட் ரைட்டர், இதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் ரெண்டு பாசிபிள். ஒன்று நியூ பென்னு கொடுக்கலாம், நியூ பென்சில்னு கொடுக்கலாம். நியூ பென் இப்படி கொடுக்கலாம். பட் இந்த நியூ பென்னுன்ற ஆப்ஜெக்டை உங்களுக்கு யார் ரிட்டர்ன் பண்ண போறா, பென்னோட ஆப்ஜெக்டை இந்த பென்னுன்ற மெத்தடே ரிட்டர்ன் பண்ணுது. இந்த பென் மெத்தடை கால் பண்ணனா எனக்கு ஆப்வியஸா அந்த நியூ பென்னுன்றதே எனக்கு கிடைச்சிரும். நான் நியூ பென்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பென்னோட அந்த மெத்தடை கால் பண்றேன். இது வந்து மெத்தட் நேம். என்ன, இந்த மெத்தடை இப்படி கால் பண்ணனா எனக்கு இந்த மெத்தட்க்கு கால் போகும், ரிட்டர்ன் நியூ பென். அந்த நியூ பென்ன்றது இங்கே அசைன் ஆகிடும். எனக்கு பென்சில் வேணும்னா இந்த பென்சிலோட மெத்தடை நான் கால் பண்ணுவேன். ஓகே, இப்போ எவ்ரிதிங் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு பக்காவா. இந்த ஸ்டூடெண்ட்க்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும்னு. எஸ், சூப்பர். நம்ம ரோல் நம்பரும் நம்ம வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். sout st dot get roll number. இப்போ நம்ம ரன் பண்ணா எனக்கு பாருங்க 33 வந்துருச்சு. பட் எல்லாமே எனக்கு ஃபைன் தான். பட் வாட் இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் பென் நான் பென்சில் போகணும்னா இந்த என்னுடைய இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இங்கே நான் பென்சில் கால் பண்ணேன். பட் இது ஹார்ட் கோடட் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? நம்ம கோடிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பென்னுன்றதை கொடுத்துட்டோம். இப்போ பென்சில் வேணா நான் என்ன பண்ணுவேன், இந்த கோடிங்குள்ளேயே பென்சில்னு நான் கொடுத்துருவேன். எனக்கு ஜென்ரிக்காக வேணும். அப்படி ஜென்ரிக்காக வேணுன்ற பட்சத்தில் நம்ம என்ன கொடுத்துடலாம்னா, இந்த ஸ்டூடெண்ட் இஸ் டிபெண்டிங் அப்பான் சம் அதர் ஆப்ஜெக்ட். கரெக்டாக இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரைட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த ரைட்டர் கிடைச்சாதான் இதை எழுத முடியும். அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ரைட்டர் யூ ஜஸ்ட் புட் ரைட்டர், தட்ஸ் ஆல். ஸ்ப்ரிங் இஸ் மேஜிக். அதான் ஆட்டோவைட் நான் சொன்னேன். ஸோ பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே ஆட்டோவைட்னு ஒன்று இருக்குது. ஆட்டோவைட்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் செக் பண்ணி பார்க்கும். எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை, ஒரு ரைட்டர் தேவை. நமக்கு வேற எதனாச்சும் ரைட்டர் அவைலபிளாக இருக்கா? எஸ், நமக்கு அவைலபிளாக இருக்கு. பென்னு ஒரு ரைட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணும், இந்த பென்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் பண்ணிக்கும். கால் பண்ணி இந்த ரைட்டருன்றதுல இப்போ நியூ பென்னு எனக்கு வந்து அசைன் ஆயிருக்கும். அட் திஸ் பாயிண்ட் நம்ம கிட்ட பென்சில் இல்லை. பென்சில் இருந்தால் என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் அதை எடுத்துடுறேன். ஸோ தட் வில் நாட் ஹேவ் கன்ஃபியூஷன். ஓகே, இது வரும்போது எனக்கு செக் பண்ணுவோம் ஏதாச்சும் நமக்கு ரைட்டர் இருக்கான. அதான் ஆட்டோவைட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வயரிங் பண்ணி விட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஏ வீடியோ நமக்கு பென் இருக்கு, அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட்டரில் எனக்கு நியூ பென்னு அசைன் ஆகிடும். ஸோ செட் ரைட்டரில் நான் ரைட்டர்னு கொடுத்துக்கிட்டேன்னா பிகைண்ட் த சீன் அது என்னது, நியூ பென்னு அசைன் ஆகிற மாதிரி தான். புரியுதா? ஸோ அப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து பென்சிலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். @bean of public pencil return new pencil of. ஓகேவா? இப்போ நம்ம பென்சிலும் வச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு பாருங்க, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இஸ் டிபெண்ட் அப்பான ரைட்டர். பட் எனக்கு எத்தனை ரைட்டர் இருக்கு, 2 ரைட்டர் இருக்கு. 2 ரைட்டர்ல எந்த ரைட்டர் வந்து பிக் பண்ணும்? ஸோ என்ன கேட்டால் ஐ வில் ப்ரிஃபர் பென் ஓவர் பென்சில். பட் ஒரு குழந்தைங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற ரொம்ப பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க பென்சில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் தானே. அதே கன்ஃபியூஷன் தான் உங்கள் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கும் யார் வந்து அசைன் பண்ணுறது. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். வில் கெட் எரர், ஃபார் வில் கெட் எரர். எஸ், நமக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா, நோ குவாலிஃபைங் பீன் ஆஃப் டைப். ஸோ ரைட்டருக்கு ஒரே ஒரு பீன் தான், அந்த குவாலிஃபைங் பீன் இல்லை. எக்ஸ்பெக்டட் சிங்கிள் ஒரு மேட்சிங் பீன் தான் எக்ஸ்பெக்டட். பட் நம்ம கிட்ட 2 கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஒன்று பென்னு, இன்னொன்று பென்சில். இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, there are various way. ஒன் ஆஃப் த வே என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி. ஸோ நீங்கள் ஒரு பீனை நீங்கள் வந்து பிரைமரியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பென் தான் எனக்கு வந்து முக்கியத்துவம்னா நான் பென்னை பிரைமரியாக போட்டுருவேன். போட்டேன்னா எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் வந்து போயிடும். 2 இதில் நான் எதுக்கு பிரைமரி கொடுத்துருக்கனோ அதான் எனக்கு வந்து போய்க்கும். ஸோ ஏன் கன்ஸ்ட்ரக்டர் இத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வருது? ஏன்னா நம்ம கான்ஃபிகரேஷனில் எத்தனை @bean கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஈவன் பிஃபோர் கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். மேஜிக்கை பாருங்க, ஈவன் பிஃபோர் கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இட் இஸ் கிரியேட்டிங் மீ த பென் கன்ஸ்ட்ரக்டர். ஏன் இந்த லைன் வரும்போதே உங்களுக்கு என்ன நினைக்கும், ஓகே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரைட்டர் தேவை,
How many writers we have? We do have 2 writers. But what is primary? Pen is primary. So first I will create the object. உனக்கு என்ன தேவையோ அதை நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு தான் நான் ஸ்டூடெண்ட். அதாவது படிங்கன்னு உங்க வீட்டில் சொல்றாங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு லேப்டாப் கேட்பீங்க. லேப்டாப் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னு தான் உங்களால் படிக்க முடியும். ஸோ சேம் பென் இருந்தால் தான் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பென் கிரியேட் ஆயிடுச்சு, அது ஸ்டூடெண்ட். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிலும் நம்ம இங்கே @bean கொடுத்துருக்கோம், பென்சில் வந்தாச்சு. இந்த 2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் app.javaல பிரிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே 33 வருது. இது பென் மெத்தட்ல உள்ளது. ஓகே ஃபைன், உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் another வே? நான் another வே இருக்குன்னா வாட் இஃப் இப்போ நான் இதுவும் பென்சிலும் நான் ப்ரைமரின்னு கொடுத்துட்டேன்னா அகெயின் 2 இது எப்படி ப்ரைமரியாக இருக்க முடியும்? அகெயின் அங்கே இன்னொரு கன்ஃபியூஷன். அதே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மோர் தேன் 1 primary being found. ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா குவாலிஃபயர்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆட்டோ வெயிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகைண்ட் தி சீன் அது ஆட்டோ வெயிட் தான். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து கொடுப்போம், இந்த லெவலில் நம்ம வந்து கொடுப்போம். இங்கே ஸ்டூடெண்ட்க்கு என்ன தேவை? ரைட்டர் தேவை. நான் இங்கேயே கொடுத்துருவேன் என்ன ரைட்டர்னு. @qualifier ஆஃப் உங்களுடைய மெத்தட் நேம். ஸோ என்ன மெத்தட் நேம்? பென்னா பென்சிலா? எனக்கு இப்போ நான் வந்து பென்சில் வேணும்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்தேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் குவாலிஃபயருக்கு பென்சில் கொடுத்துருக்கேன், நான் 2 பிரைமரி கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபயர் தான். குவாலிஃபயரில் நீங்கள் யார் எழுதுறீங்களோ அவங்களோட ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். குவாலிஃபயர் இல்லாத பட்சத்தில் தான் அது பிரைமரிக்கு வந்து பார்க்கும். ஓகேவா? I'll tell you a scenario. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு எடுத்தோன்னே பென்சில் கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டூடெண்ட், அடுத்து பென், ரைட்டிங் யூசிங் பென்சில்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம பென்சிலுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் போட்டிருக்கோம், பென்னுக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பென்சில் தான் எனக்கு வந்து கால் ஆகும். புரியுதா? பென்சில் தான், ரைட்டிங் யூசிங் பென்சில் தான் எனக்கு வந்து வருது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபயர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ். ஸோ இப்படி நம்ம வந்து உங்களுடைய ஆப்ஜெக்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதை விட ஒரு சூப்பரான ஒரு வே இருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் வேன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ப்ரிங் பூட்லமே அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம இவ்வளோ லைன்ஸ் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இங்கே ஸ்டூடெண்ட்லேயே ஒரே அனடேஷன் போட்டு முடிச்சிடலாம், பென்னுக்கும் ஒரே அனடேஷன் போட்டு முடிச்சிடலாம். அதெல்லாம் நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து கற்றுத்தரேன். ஸோ இது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா என்ன, எதுக்கு @கான்ஃபிகரேஷன் பீனில் போட்டிருக்க எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அடுத்து ஸ்கோப்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், @ஸ்கோப் சிங்கிள்டன் ப்ரோட்டோடைப். அடுத்து வந்து இந்த பீனுக்கு நம்ம பேர் கூட வச்சுக்கலாம், நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் மூலயமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த லூஸ் கப்ளிங்கில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது லூஸ் கப்ளிங் தான் இந்த பிரின்சிபலுக்கு பேர். பென்னு பென்சில் ரெண்டுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், ரைட்டர்லேருந்து வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படி ஆப்ஜெக்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, ஆட்டோ வயர்டு, ப்ரைமரி, குவாலிஃபயர், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஐ மீன் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பிலிமி, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டெஃபினெட்லி இண்டீட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஃபாலோ அவர் பிளேலிஸ்ட். பாய்.